capacity development of ECCT teacher in South Asian countries, Module 1, Season 3. எல்லோருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபோவன். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நமக்கு இவ்வாறான ஒரு ப்ரொஜெக்டை ஏற்பாடு செய்து தந்த டிரெக்டர் ஒவ்வொருவரையும் வரவேற்பதோடு எமது ஆசிரியரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். முதலாவதாக ஜானக கமல்கோட சார், குணத்திலக்க சார் மற்றும் நத்தியா மேடம், பத்மஜா மேடம், மீனா மேடம், மொழிபெயர்ப்பாளரான சுஜானி மேடம் மற்றும் தமிழ் மொழி மொழிபெயர்ப்பாளர்கள், இன்னும் இதற்காக உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். டீச்சர்ஸ் குரூப் பிரசன்டேஷன் தமிழ் மீடியம். நான் MA ஹிஃபாயா, அல் இக்ரா ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் சென்டர், அபுகஸ்தலாவர். எனது சக ஆசிரியர்கள் ஃபாத்திமா அமல், எஃப் ரமீசா, என் ஷபீதா, சாயா மலர், லூட்ரு மாரி டீச்சர், நர்மதா டீச்சர், கோயிலா. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த லெசன். நத்தியா மேடம் கூறுவதாவது, இவ்வளவு நாளும் நாம் ஓரளவு தான் ஸ்ட்ரீம் பற்றி படித்தோம். இன்றைக்கு நாங்கள் டீப்பாக படிக்க போறோம். ஸ்ட்ரீம் என்றால் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மெட்ஸ். ஸ்ட்ரீம் பொறுத்தவரையில் பிளே பேஸ்ட் ஆக்டிவிட்டி என்பதால் மாணவர்கள் ஆர்வத்துடனும் மகிழ்வுடனும் கற்பார்கள். அவர்களின் சிறப்பான எதிர்காலத்திற்கு இது ஓர் அடித்தளமாகும். அது மட்டுமல்லாமல் தொடர்பாடல் விருத்தி, குழு செயற்பாடு, அவர்களின் பிரச்சனைகளுக்கு அவர்களே தீர்வு காணும் மனப்பாங்கு, ஒற்றுமை, குழுவாக சமூகமாக வேலை செய்யும் மனப்பாங்கு, விமர்சன சிந்தனை, வரைதல், கலை ஆர்வம் போன்ற மனப்பாங்கு வளர்க்கப்படும். என சக ஆசிரியர் தொடங்குவார். இது தொடர்ச்சியாக தொடங்குவார். இதனை தொடர்ந்து நன்றி. வணக்கம், நான் ஷபிதா. தொடர்ச்சியாக இரண்டாவது கட்டமாக ஏன் இந்த ஸ்டீம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள திரும்பவும் வராங்க என்னன்னா, நாங்க இதற்கு முதலாக இந்தியா தேசத்துல வந்து ஸ்டீம் அப்படின்றது வந்து ஸ்டெம் அப்படின்ற சொற்பதத்துல இருந்துச்சு. அதுல வந்து ஆர்ட்ன்ற விஷயம் சேர்க்கப்படாம இருந்துச்சு. அப்ப இந்த ஆர்ட்ன்ற விஷயம் சேர்க்கப்படாக இருக்கும் போது இந்தியாவோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலம் 2020 இந்த ஆர்ட் என்ற விஷயத்த கொண்டு வந்து ஸ்டாம் அப்படின்னு இருந்ததை ஸ்டீம் அப்படின்றதாக மாத்துறாங்க. அப்படி ஏன் மாத்துறாங்கன்னு சொன்னா, தொடர்ச்சியாக வரும் நவீன காலத்துல இந்த உலகமயமாக்கத்துல பிள்ளைகளுடைய அந்த போட்டித்தன்மைக்குரிய செயற்பாடுகள் மூலம் பிள்ளைகளுடைய கேள்வி கேட்கும் திறனை வெளிப்படுத்துறதுக்கும், படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்துறதுக்கும், பிள்ளைகளுடைய கவனத்தை ஈர்த்து கொள்வதற்குமான அவர்களுடைய மதிப்பீட்டு தன்மையை மேம்படுத்துவதற்காகவும், பிள்ளைகள் சமூகத்தோடு ஒருங்கிணைஞ்சு எப்படி வேலைகளை செய்யறதுக்கு எப்படியான வேலை திட்டங்களை செய்யலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த ஆர்ட் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க ஸ்டாம் அப்படின்ற விஷயத்துல இருந்து ஸ்டீம் அப்படின்றதாக மாத்துறாங்க. இது இந்தியா தேசத்துல மட்டும் இல்லாம ரஷ்யா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற பல நாடுகள்லையும் இந்த ஸ்டீம் அப்படின்ற கல்வி திட்டம் வந்து இந்த கல்வி அணுகுமுறை வந்து பயன்படுத்தப்படுறாங்க. அதுலயும் 1944 இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு தான் இந்த ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து இந்த ஸ்டாம் அப்படின்ற கல்வி திட்டத்தை எடுத்துக்கொள்றாங்க. அது மாத்திரம் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா, சைனா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா போன்ற நிறைய நாடுகள்ல இப்போ ஸ்டாம்னு இருந்தது இப்ப ஸ்டீமாக மாற்றம் பெற்று கல்வி அணுகுமுறையா நடைமுறைப்படுத்தி கொண்டு போறாங்க. தொடர்ச்சியாக நமது ஆசிரியர்கள் உங்களோட அடுத்த ஸ்லைட்ஸை விளங்கப்படுத்துவாங்க. தேங்க்யூ. நான் சகாயமலர் லோகு. The stream benefits of stream education, அதாவது இந்த ஸ்ட்ரீம் பாடத்திட்டத்தின் மூலம் எமது முன்பள்ளி பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதான பிரதிபலன்கள். அதிலே முதலாவதாக என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிரியேட்டிவ் ப்ரோசஸ், அதாவது கேள்வி படைப்பு பட்டியலிலே மாணவர்களை ஈடுபடுத்துதல். கேள்வி கேட்கும் திறன் அவர்களுக்கு இதிலே வளருகிறது. ஒரு செயலை பிளான் பண்ணி செய்ய அவர்கள் பழகுகிறார்கள். இரண்டாவதாக எக்ஸ்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு மீனிங்ஃபுல் கொலபரேஷன், அதாவது அர்த்தமுள்ள ஒரு தலைப்பை பெற்றுக் கொள்ளுதல். குரூப்பாக வேலை செய்வது எப்படி என அவர்கள் இந்த பாடத்திட்டத்தின் மூலம் கற்றுக்கொள்ளுகிறார்கள். இதன் மூலம் தொடர்பாடல் திறன் முன்னேற்றம் அடைகிறது. பிறருடைய கருத்துக்களோடு சேர்ந்து வேலை செய்ய பிள்ளைகள் இதிலே பழகுகிறார்கள். மற்றவர்களோடு கதைத்து கருத்துக்களை பரிமாறி மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை செய்து முடிக்கத்தக்கதான ஒரு வளர்ச்சி திறன், ஒரு திறமை அவர்களுக்கு உருவாகுகிறது.
மூன்றாவதாக பிராக்டிஸ் அதாவது விமர்சன சிந்தனை. விமர்சன சிந்தனை வளருகிறது பிள்ளைகளுக்கு. அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை ஒரு மேலே வைத்து விட்டு நாங்கள் இதை எப்படி எடுப்பீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சிந்திப்பார்கள். அடுத்த கட்டமாக பதிலை சொல்லும் போது நாங்கள் அப்படி அம்மாவிடம் சொல்லி எடுப்பேன், அப்பாவிடம் சொல்லி எடுப்பேன் என்று சொல்லும் பொழுது நாங்க சொல்லுவோம் இல்ல அவங்க அந்த இடத்துல இல்ல, அப்ப நீங்க எப்படி அதை எடுப்பீங்கன்னு சொல்லும் போது அவர்கள் யோசிப்பார்கள். ஆகவே அவர்கள் ஒரு சிந்திக்கிறதான ஆற்றல் இந்த சிறு வயதிலேயே அவர்களுக்கு வளர்கிறது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுகிறதான ஒரு செயல்பாடு, ஒரு திறமை அவர்கள் அந்த இடத்திலேயே வளர்த்துக் கொள்கிறார்கள். நான்காவதாக encourages girls to explore STEAM field. அதாவது பெண்களை இந்த ஸ்ட்ரீம் எஜுகேஷன் மூலமாக நாங்கள் இந்த பெண்களை ஊக்குவித்தல். அந்த காலங்களிலே பெண்களை பெரிய படிப்புகளுக்கு, மேலதிகமான படிப்புகளுக்கு அனுப்ப மாட்டார்கள். ஆனால் நாங்கள் மொண்டிசரியில், அதாவது பாடசாலையிலே இந்த ஸ்ட்ரீம் கல்வியை நாங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த பெண் பிள்ளைகள் வளரும் பொழுது அவர்கள் வேலைக்கு செல்லாவிட்டாலும் கூட அவருடைய வாழ்க்கையை கொண்டு நடாத்துவதற்கு தேவையான கல்வியை அவர்கள் இந்த ஸ்ட்ரீம் எஜுகேஷனிலே பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆகவே ஸ்ட்ரீம் எஜுகேஷனை நாங்கள் முன்பள்ளியிலே கற்றுக் கொடுக்கும் பொழுது இவ்வாறான பிரதிபலன்களை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஐந்தாவதாக டிஃபரண்ட் வே டு வேல்யூ த ஆர்ட்ஸ். அதாவது ஆர்ட்ஸ் மூலம் வித்தியாசமான காட்டத்தை, கலை திறமைகளை கொண்டு பிள்ளைகளுக்கு அதை விளங்கப்படுத்துதல். சிறு பிள்ளைகள் நிறம் தீட்டுதல், அச்சுப்பதித்தல், நடனம், பேச்சு, அவ்வாறான கலை நிகழ்ச்சிகளிலே ஈடுபட்டு கற்றுக்கொள்ள விருப்பமுடையவர்கள். ஆகவே நாங்கள் இந்த ஸ்ட்ரீம் பாடத்திட்டத்தை கலை நிகழ்ச்சிகளுக்கூடாக, கலை செயல்பாடுகளுக்கூடாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய மனதிலே அது ஆழமாக பதிந்து அது அவருடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகின்றது. அடுத்ததாக இந்த சினர்ஜி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம். ஆர்ட் மூலம் நாங்கள் நிறைய வேலைப்பாடுகளை நாங்கள் முன்பள்ளியிலே செய்யும் பொழுது அவர்களுடைய ஆக்கத்திறன் வளர்ச்சி அடைகிறது. அடுத்ததாக படைப்பாற்றல் திறமை, ஒருவரோடு கலந்து ஒரு விடயத்தை செய்து முடிக்கும் ஆற்றல் அவர்களுக்கு உருவாகிறது. நாங்கள் மோட்டிவேட் பண்ணும்போது அவர்கள் அதை ஆசையாக எடுத்துக்கொண்டு அதை அவர்கள் செய்து முடிப்பார்கள். அதே போல ஒரு தர்க்க ரீதியான சிந்தனை வளர்கிறது. முன்னேற கற்றுக்கொள்ளுவார்கள். அவ்வாறான காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். டீச்சர் இன்னும் 5 பேர் இருக்கிறாங்க, டைம் பார்த்து செய்யுங்க. கொஞ்சம் வேகமா ப்ளீஸ். அடுத்ததாக அனலைசிங் கிரியேட்டிவிட்டி இன் த ஸ்ட்ரீம். படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வருதல். அதாவது பிரச்சனையை தீர்த்து கொள்ள அவர்கள் பழகுகிறார்கள். சேர்ந்து ஒரு வேலையை செய்ய பழகுகிறார்கள். சிந்திக்கும் திறனிலே அவர்கள் வளர்கிறார்கள். ஒற்றுமையாக வேலை செய்ய பழகுகிறார்கள். தாங்களாகவே ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் ஒரு சிந்தனை திறன், ஒரு செயல்பாட்டு திறன் அவர்களுக்கு வளர்கிறது. ஆகவே இந்த ஸ்ட்ரீம் எஜுகேஷன் மூலம் நாங்கள் பலவிதமான திறன்களை நாங்கள் முன்பள்ளி பிள்ளைகளுக்கு நாங்கள் வளர்க்கிறோம். ஆகவே இது மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு முக்கியமான ஒரு பாடத்திட்டமாகும். இந்த ஸ்ட்ரீம் அநேகமான பிரதிபலன்களை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடியதான ஒரு பாதையை எங்களுக்கு வகுத்து கொடுக்க முடியும். தேங்க்யூ. அடுத்த டீச்சர் எங்களையும் சேர்த்து யோசிச்சுட்டு குயிக்கா செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ. நான் முடிச்சிட்டேன். அடுத்தது பிளான் பி செய்யுங்க. நர்மதா டீச்சர் இருக்காங்களா? நர்மதா டீச்சர் இல்ல போல. இல்லாத டீச்சர் கண்டினியூ பண்ணுங்களே. நர்மதா டீச்சர்ஸ்க்கு அடுத்ததா இருக்கிறவங்க அதையும் சேர்த்து ஈஸியா கண்டினியூ பண்ணுங்களே. ரமிசா டீச்சர் இருக்காங்களா? அடுத்ததா பிளான் அ வீக்னா வாரத்திட்டம்னா பாடசாலை நாட்கள்ல ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ். அப்படின்னா மியூசிக்கல் மண்டேனா அந்த மண்டே அன்னைக்கு பாட்டு படிக்கிறது, நடனம் ஆடுறது, கிட்டார் வாசிக்கிறது, விசில் அடித்தல் போன்ற ஆக்டிவிட்டிஸை செய்யலாம்.
அதே மாதிரி ஸ்டெம் டியூஸ்டே அப்படின்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறது. பழைய செய்தித்தாள்களை ரீசைக்கிள் பண்றது, பேப்பர் போட் செய்யறது, பேப்பர் ஃப்ளவர் செய்யறது, அதே மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் செய்யறது, பேஸ்ட் பண்ண கொடுக்கறது. பேஸ்ட் பண்றதுன்னா இப்ப ஆப்பிள் இல்லைன்னா ஆரஞ்சு வரைஞ்சு அதுக்கேற்ற இப்ப ரெட் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் டிஷ்யூவை கொடுத்து அதை ஒட்ட வைக்கிறது போன்ற ஆக்டிவிட்டிஸை செய்யலாம். மூணாவதாக ஒண்டரிங் இன் நேச்சர் வென்ஸ்டே, அதாவது சுற்றுச்சூழல் பற்றி தெரிந்து கொள்வதற்கு பிள்ளைகளை வெளியே கூட்டிட்டு போகலாம். சுற்றுச்சூழல் பல்வேறு வகையான விலங்குகளின் சத்தங்களை கேட்டு அதை விளங்கப்படுத்துறதுக்கு, மற்றது அது சுற்றுச்சூழல் காணப்படுகின்ற பூக்களை பறித்துட்டு வர சொல்லி அவங்களுக்கு அந்த பூக்களின் மனம் மற்றும் நிறத்தை பற்றி கற்றுக் கொடுத்தது போன்ற ஆக்டிவிட்டிஸை செய்யலாம். டீச்சர். அடுத்ததான் லூர்து மேரி டீச்சர். அவங்களையும் சேர்த்து கண்டினியூ பண்ணுங்க டீச்சர். அடுத்த டீச்சர். அடுத்ததாக ஆக்டிவிட்டி ஐடியாஸ். ஸ்டீம் டியூஸ்டே, அதாவது செயல்பாடுகள் மூலம் நாங்கள் அதே காரியத்தை செய்வது. பழைய பேப்பர் வைத்து, உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் பழைய பேப்பர்களை வைத்து ஆக்டிவிட்டி செய்தல். கப்பல் செய்து பழைய பேப்பர்ல கப்பல் செய்து தண்ணீர்ல விடலாம். முகில்களை செய்தல், விளங்கப்படுத்தல், ஸ்பொஞ்ச் வைத்து குத்தி பார்க்க சொல்லுதல், தொட்டு பார்த்து உணர்தல், வகுப்பறையில் பிளாஸ்டிக் சாமான போட்டு அதை வேறு பிரித்து அறிய செய்தல். இவ்வாறான காரியங்களை நாங்கள் வகுப்பறையிலே செய்யும் போது அவர்கள் தொட்டு பார்த்து உணர்ந்து அந்த காரியங்களை அவர்கள் படிப்பார்கள். அடுத்ததாவது வெனிஸ்டே, ஆக்டிவிட்டி ஐடியாஸ் வெனிஸ்டே. அந்த இடத்துல இயற்கைக்கு வெளியே கொண்டு போய் அவர்களை வெளிக்கள பயணம் சம்பந்தமான கலைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அடுத்ததாவது ஆக்டிவிட்டி ஐடியாஸ் ஆர்ட்ஸ் தேர்ஸ்டே. பூக்கள், மரக்கறி வகைகளை பேப்பர்ல அச்சுப்பதித்தல், ஒவ்வொரு நிறத்தை வைத்து பதிக்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கலாம். பலூன்களை கலர் பண்ணுதல், வெளியில வைத்து வரைதல், பூக்களை வைத்து வடிவம் அமைத்தல், மருதாணி இலையை அரைத்து கரங்களில் பூசுதல். இவ்வாறான காரியங்களை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலம், அந்த செயல்பாடுகளை நாங்கள் கற்றுக் கொடுப்பதன் மூலம், கதை சொல்லுதல், வட்டமாக பிள்ளைகளை சுற்றி வர வைத்து ஒவ்வொரு கதாபாத்திரங்களை ஒவ்வொருவரையும் நடிக்க செய்தல். இதன் மூலம் அவருடைய படைப்பாற்றல் வெளியே வரும். சிந்திக்கும் திறன், அவருடைய செயல்படும் ஆற்றல், பலவிதமான திறன்கள் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த கதை சொல்லுதல் மூலம், நாடகம் நடிப்பதன் மூலம், கதாபாத்திரங்களை சொல்லிக் கொடுப்பதன் மூலம் நாங்கள் இந்த திறன்களை நாங்கள் பாலர் பள்ளியிலே பிள்ளைகளுக்கு நாங்கள் வளர்த்து கொடுக்கிறோம். ஆகவே இந்த ஆக்டிவிட்டிகள் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை செயல்படுத்துவதன் மூலம், மண்டே டு ஃப்ரைடே, மண்டே டு சாட்டர்டே, ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக பிளான் பண்ணி ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாங்கள் முன்பள்ளியிலே செயல்படுத்தும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆசையாக பாடசாலைக்கு வந்து முன்பள்ளி பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்வார்கள். அதை அவருடைய திறன்களை வளர்த்துக் கொள்வார்கள். அவர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் திறனை அவர்கள் வளர்த்துக் கொள்வார்கள். ஆகவே இந்த ஸ்டீம் எஜுகேஷன் ஆனது எங்கள் பாலர் பாடசாலையிலே மிகவும் முக்கியமானதாகவும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் அமைகிறது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததான எல்லா ஆசிரியர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை எங்கள் குழு சார்பிலே கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கோகிலா. எனது தலைப்பின் கீழ் நாங்கள் கிழமை திட்டமிடலில் வியாழக்கிழமை என்று என்ன செய்வோம் என்று பார்க்கணும். ஆனால் வியாழக்கிழமை கலைக்கு உகந்த நாளாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது கலை தொடர்பான நிறங்களையும் நாங்கள் அன்றைய தினம் நிறங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வேலை திட்டங்களை செய்ய முடியும். நிறங்களை நாங்களே உருவாக்குவது, இலைகளையும் பூக்களையும் கொண்டு அது அந்த சாறுகளை நாங்கள் பிழிஞ்சு எடுத்து அந்த நிறத்தை எப்படி நாங்க அந்த இலையில இருந்து எடுத்தோம், பூக்கள்ல இருந்து எடுத்தோம்னா பிள்ளைகளை கண்கூடாக பார்க்க வைக்கிறது. சரியா? இதன் மூலம் நாங்க வேலை திட்டங்களை செயற்பாடுகளை செய்யலாம். அதன் பிறகு நாங்க ஃப்ரைடே சாட்டர்டேயும் பார்ப்போமா இருந்தா, எங்களோட இலங்கையில சாட்டர்டே கல்வி முறை இல்லை. அதால நாங்க சாட்டர்டேயும் சேர்த்து ஃப்ரைடே அன்றைக்கு செய்யலாம். அப்ப ஃப்ரைடே வெள்ளிக்கிழமையானது நம்ம அன்றைய தினம் ஒரு விசேட நாளாக எடுத்துக்கொள்றோம். அன்னைக்கு பிள்ளைகளை ஒரே நிறமான ஆடைகளை அணிய வீட்டில் அவங்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு நாளை நாங்க நினைவுபடுத்துறோம். அன்னைக்கு பிள்ளைகள் நீங்க விரும்பின மாதிரி அவங்களோட கையில ஒரு பெங்கிள்ஸ் வளையல்ஸ் போட்டுவாங்கன்னு சொல்லலாம். தலைகளுக்கு லைட் போட்டுவாங்க.
அப்படி வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுத்து அனுப்பி அவங்கள இன்ட்ரெஸ்டா அன்னைக்கு வர வைக்கிறது தான் நாங்க செய்யக்கூடிய வினோதமான நாள்னு சொல்லுவோம். நாங்க வெள்ளிக்கிழமையான செயற்பாட்டு நாள். அதோட கதைகளை வந்து நாங்க ரொம்ப ரசனை பூர்வமா சொல்லி கொடுக்குறது. பிள்ளைகளையே அந்த பாத்திரமா மாற்றி அவங்களையே நடிக்க வச்சு அதன் மூலம் அந்த கதையை விளங்கப்படுத்துறது தான் நாங்க செய்யக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு கதை நிகழ்வாக அமையும். எனவே இன்றைய எங்களுக்கு இந்த வழங்கிய சந்தர்ப்பத்துக்கு எங்களுக்கு ஜனக கமல் குரு சார் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கு கொடுத்த நேரம் முடிவடைந்து விட்டதால் எங்களது இந்த பாராப்தத்தையும் நானே செய்து முடிக்க தெரிந்துள்ளேன். அதாவது இந்த கிழமை திட்டமிடல், அதுதான் எங்களோட 3வது லெக்சர்ல நாங்க பார்த்தது. இதை நாங்க வந்து மிகவும் அருமையா எப்படி செய்யலாங்கிறத இந்த லெக்சர் மூலம் புரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். So high, I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.